தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் இன்னும் சொல்லப்போகும் ஒரு குட்டி கதை கூட என்ன ரொம்ப திங்க் பண்ண வச்சுச்சு. வாழ்க்கையில நம்ம வந்து ரொம்ப யங்கா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்றேன் பண்றேன்னு நல்லா உழைப்போம். ஆனா உழைக்கிறது மட்டும் இல்லாம, கொஞ்சம் புத்திசாலித்தனமா அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரொம்ப சேமிச்சு வைக்க முடியாது. ஆனா கொஞ்சம் சேமிச்சு வைக்கலாம் இல்லையா? சேமிக்கிறத கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு அத போட்டு லாங் டெர்ம் கோலுக்காக நம்ம வச்சோம்னா, அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றத பத்தி தான் அது ஒருத்தவங்கள கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட பாடத்த தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். வாங்க நம்ப இப்ப வந்து கதைக்கு போலாம். நான் ஒரு ரீசென்ட்டா என்னோட கொலீக் ஒருத்தவங்க திடீர்னு அவங்க வந்து வேற நாட்டுக்காரவங்க. ஆ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க. நாங்க 2 பேரும் நான் இப்ப ஒரு ஜாபுக்கு அவங்க எனக்கு வந்து நான் அந்த என்னோட ஜாப்ல நான் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது, அவங்க எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா, எனக்கு தெரியாததெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வேற அவங்கள. நல்லா சொல்லி நம்ம கேட்கும்போது, நம்ம ஒருத்தவங்க முகம் சுளிக்காம சொல்லிக் குடுத்தா, அவன் கட்டாயம் பிடிக்கும் இல்லையா? ஏன்னா, நமக்கு தெரியாம போய் புது இடத்துல நிக்கும்போது, அது மாரி இருந்தவங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. இவங்க நல்லா சொல்லி தரவங்க. அதுவும் இல்லாம ஹார்ட் ஒர்க்கரு. டெய்லியும் நல்லா ஒர்க் பண்ணிட்டே முக்காவாசி நாள் அவங்க வேலையில இருப்பாங்க. அப்படின்னு நானு கேள்விப்பட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாரி எனக்கு நல்லா நெறைய சொல்லிக் குடுக்கறதால நான் அவங்கள பிடிக்கும். சரி நாங்க அடிக்கடி வந்தா ஹலோ சொல்லுவோம் ஆனா. அப்ப என்ன பண்ணேன், ஒரு நாள் அவங்க எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபோன் பண்ணி எ எனக்கிட்ட எனக்கு கொஞ்சம் மணி வேணும் குடுக்க முடியுமா? அப்படின்னாங்க. நான் என்னன்னா எனக்கு வந்து நம்பளால இப்ப ஒரு 500 அ ஒரு 10,000 20,000 அந்த அளவுக்குன்னா நம்மளால குடுக்க முடியும். ஆனா அதுவே ஒரு ஒரு யுகே பவுண்டுலன்னு பார்க்கும்போது ஒரு 1000 பவுண்டுலாம் ஒரே நாள்ல நம்மளால எடுக்க முடியாது. அதனால நான் யோசிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க. ஏன்னா என்னால நான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாரி சொல்றேன். ஆனா நான் குடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க உடனே சரி இல்ல எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்து ஊர்ல வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால இருந்த மணி எல்லாம் அவங்களுக்கு அனுப்பி குடுத்துட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் வேணுமா? அதனால தான் நான் கேட்குறேன். ஏன்னா நான் அங்க இல்ல. அதனால நான் அட்லீஸ்ட் பணமாவது அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் இல்லையா? மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அட்லீஸ்ட் நான் இங்கேருந்து பணத்த ரெஸ்பான்சிபிள் எடுத்தா அவங்க நல்லா பார்த்துப்பாங்க இல்லையா? அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதுமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன குடுக்குறோன்னு கொஞ்சம் நேரம் யோசிக்க வச்சுச்சு. இருந்தாலும் சரி அத அப்புறம் யோசிச்சுக்கலாம்னு நெனச்சுட்டு, சரி உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு 300 பவுண்டு தான்னு சொன்னாங்க. இதுதானே இங்க உடனே அவங்க நம்பர வாங்கி, உடனே அங்கேயே அவங்க முன்னாடியே உட்காந்து ஆன்லைன்ல அனுப்பி குடுத்துட்டேன். அவங்க நெக்ஸ்ட் வீக் நான் தரேன் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஓகே அது பரவால்ல. நீங்க ஓகே அப்படின்னு நானும் சொல்லி அப்படியே விட்டுட்டேன். ஆனா திருப்பி அவங்க 1 வாரம் நெக்ஸ்ட் வீக் தரேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி நாங்க அக்கவுண்ட் நம்பர தான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "இல்ல அப்பாவுக்கு இப்ப" "இல்ல இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க." சரி அப்ப ஓகே. அவர் வீட்டுக்கு வந்ததும் நான் பணத்த வாங்கிக்கிறேன். நான் குடுத்தது ஒண்ணும் பெரிய மணி கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு நானாவே சரி இதுதான் என் அக்கவுண்ட் நம்பர்ன்னு அனுப்பி வச்சேன். அவங்களும் சரின்னு பணத்த அனுப்பி குடுத்தாங்க. அப்ப நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். சில நாள் தான் பார்ப்போம். எல்லா நாளும் பார்க்க மாட்டோம். அப்போ ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருக்கும்போது நாங்க 2 பேரும் பேசிக்கும்போது, "நீங்க ஊர்ல வேற எந்தெந்த சைட் வழியா ஊருக்கு பணம் அனுப்புவீங்க? நானும் இங்க இந்தியாவுக்கு என்ன மணி அனுப்புறது? எந்தெந்த இது என்கிட்ட ஒண்ணு கூட இல்ல. ஆப்ஸ் என் ஃபோன்ல ஊருக்கு அனுப்புற மாரி எந்த ஆப்ஸும் இல்ல. ஆனா அவங்க ஃபோன பார்த்து, ஓ! இந்த ஆப்ஸ் நல்லாருக்கும், இந்த ஆப்ஸ் நல்லாருக்கும்ன்னு சொல்லி ஃபுல்லா அவங்க கையில ஆப்ஸ் அந்த ஃபோன் ஃபுல்லா ஊருக்கு அனுப்புறது ஒரு 10 ஐ திங்க் ஒரு 6 டூ 7 ஆப்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பார்த்ததும் எனக்கு சரி அப்ப நான் என்ன கேட்டேன், சரி ஓகே ஆப்ஸ் ஊருக்கு அனுப்புறதுல என்ன பர்ப்பஸ்க்கு ஊருக்கு அனுப்புவீங்கன்னு கேட்டேன். இல்ல என்னோட சிஸ்டர்ஸு இப்ப எங்க அப்பாவுக்கு அனுப்புனேன், எங்க சிஸ்டர்ஸ் பையனுங்க படிக்கிறது, அவங்க பொண்ணு படிக்கிறது, ஸ்கூலு, காலேஜு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நான் பணம் அனுப்பி வைப்பேன். ஏன்னா, அவங்க நல்லா இப்ப தானே எல்லாம் முன்னேறி வராங்க. அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது அது எனக்கு எல்லாமே புடிச்சிருந்துச்சு. ஊருக்கு அனுப்புறது, பணம் எல்லாம். அப்புறம் கேட்டேன், "நீங்க ஏதாவது உங்க பேருக்கு உங்களுக்குள்ள இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களான்னு?" கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் இன்ன வரைக்கும் ஒண்ணும் ஆரம்பிக்கல." அப்படின்னு சொன்னாங்க. "இன்வெஸ்ட்மென்ட்ல ஏதாவது ஆப்ஸ் வச்சிருக்கீங்களா?" அதுக்காகன்னு. அத பார்த்தேன்னா, "இல்ல நாங்க 2 பேரும் அவங்க ஃபோன பார்க்கும்போது, எதுவுமே இல்ல அவங்க கையில. அப்படி எதுவும் இல்லையே எனக்கு." அப்படின்னாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க நல்லா ஏர்ன் பண்றவங்க. ஆம்.
ஐ திங்க் அவங்க நார்மல் சம்பளம் வருதுன்னா, அதோட அதே அளவுக்கு அவங்க பெர் மந்த்துக்குள்ள அதில எப்படியும் ஒரு 70% அவங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தே எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அப்ப பெர் மந்த்துக்கு எடுக்குறாங்கன்னா பார்த்துக்கங்க. 70% அவங்க வர சேலரில அவ்வளவுக்கு எடுத்துருவாங்க. எவ்ரி மந்த்தும் அந்த அளவுக்கு. அப்ப ஆனா அவங்க கையில ஒரு சேவிங் கூட இல்ல. அவங்களுக்கு இப்ப எப்படியும் 40 பிளஸ் 45ன்னு இருக்கும்னு நெனைக்கிறேன். 45லேருந்து 50க்குள்ள இருக்கும். அப்ப இந்த வயசுல அவங்களுக்கு சேவிங்குன்னு ஒண்ணும் இல்லன்னா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. "ஏன் நீங்க ஒரு சின்ன அக்கவுண்ட் மாசம் ஒரு 100 பவுண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு நான் சொல்லலான்னு போனேன். ஆனா, அவங்க எத நெனச்சுப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனா, அப்ப அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. நம்ம இந்த சின்ன வயசுல ஓடி ஓடி உழைச்சு குடுக்குறோம் எல்லாருக்கும். நான் அத வந்து குடுக்கக்கூடாதுன்னு எந்த தப்பும் சொல்லவே மாட்டேன். ஆனா, உனக்குன்னு ஃபியூச்சர்ல நீ ஒரு 100 ரூ. 100 செலவு உனக்கு வருதுன்னா, அட்லீஸ்ட் ரூ. 10 உனக்காக எடுத்து வையி. மீதி ரூ. 10 ஊருக்கு குடு. மத்த மத்த ரூ. 80ல உனக்கு செலவெல்லாம் பார்த்துக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் அவங்க ஃபுல்லா பாதி குடுக்குறதுக்கு பதிலா, அட்லீஸ்ட் ஒரு 10 ஒரு ஒரு ரூ. 100ல ரூ. 10 அவங்களுக்குன்னு சேர்த்து வச்சாங்கன்னா, எவ்வளோ நல்லாருக்கும் இல்லையா? ஒரு ஒரு 4ஆ பிரிச்சுக்கிட்டு, ஒரு பாகம் அவங்களுக்கு செலவுக்கு, மோர்கேஜ் வீட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு, அடுத்தத வந்து அவங்களோட ஊருக்கு கொஞ்சம் ஒரு 20% அனுப்புனாங்கன்னா, 20% அவங்களோட சேவிங்குன்னு பார்த்து, அதில ஒரு இம்மீடியட்லி சேவு அப்டின்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு சேவிங்குன்னு வச்சுக்கிட்டு, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் 3 டூ 6 மாசம்னு ஒரு சேவிங்க வச்சுக்கிட்டு, அப்புறம் 1 வருஷத்துக்குள்ள ஒரு சேவிங், அப்புறம் லாங் டர்ம்னு இப்டி சேர்த்தா, கொஞ்சம் கொஞ்சமா அதில 10 பவுண்டு, இதில 10 பவுண்டுன்னு போட்டு போட்டு வச்சாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த மணியே அவங்களுக்கு இந்நேரம் இப்டி ஒரு 300 பவுண்டு எனக்கு என்னன்னா, அவங்க வாங்குறது எப்படியும் 4000 பவுண்டு கிட்ட 3500 பவுண்டு வாங்குவாங்க. மாச சம்பளம் ஆனா 300 பவுண்ட் அவங்க கிட்ட இல்லன்னு நிஜமாவே அவங்க மீன்ஸ் அவங்க பொய்யெல்லாம் சொல்லலங்க. நிஜமாவே அவங்க கிட்ட இல்லன்னு தான் கேட்டது. அதனால தான் திருப்பி அவங்க கிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நிஜமாவே 300 பவுண்டா? இல்ல நீங்க ஒரு விளையாடலையே! ஏன்னா நீங்க நல்லா ஏர்ன் பண்ற ஆளாச்சுன்னு. இல்ல என்கிட்ட இல்ல. அப்டின்னா பார்த்துக்கங்க. நம்ப இதுலருந்து அது மாரி தான் இப்ப நெறைய பேரு நான் பார்க்குறேன். ஊருக்கு எல்லாரும் மணி அனுப்பி அனுப்பி அது அந்த செலவு, இந்த செலவு சில நேரம் காது குத்தின்னு வைப்பாங்க. சில நேரம் கல்யாணம்னு வைப்பாங்க. எல்லாருக்கும் நீங்க குடுங்க. நான் குடுக்க வேணான்னு ஊருக்கு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நானும் குடுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஆனா, குடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் கொஞ்சமாவது அது வேணா பிரிச்சுக்கங்க. ஒரு 100 உங்களுக்கு இப்ப வருதுன்னா, உங்களுக்கு ஊருக்கு நீங்க எந்த இதுனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5% எடுத்து சேவிங்ல லாங் டெர்ம்ல போட்டு வச்சுக்கங்க. 5% வந்து இமிடியேட் சேவிங்ன்னு வச்சுக்கங்க. அது 10% போயிடுதா, மீதிய வந்து உங்களுக்கு குடுக்குறதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வச்சுக்கங்க. மத்த நான் குடுக்குறதோட அப்ப உடனே சில பேர் சொல்லுவாங்க, "அதெல்லாம் இருக்கவே மாட்டேங்குது. நான் எப்படி சேவிங்ல" நான் அப்படிதான் நானும் நெனச்சுட்டு இருந்தேன். இப்பலாம் என்ன பண்ணுவேன், என்னோட சம்பளம் வந்த அன்னைக்கே டைரக்ட் டெபிட் செட் பண்ணிவிட்டு, அட்லீஸ்ட் என்னால ஒரு ரூ. 50 போட முடியுதா, அந்த ரூ. 50க்கு ரூ. 100க்குள்ள செட்டிங்க போட்டு, எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு போட்டு, அது மாரி வச்சுட்டா, அது டைரக்ட் டெபிட் அதுவாவே போயிடும் மணி. அது மாரி பண்ணி வச்சீங்கன்னா, அது இப்ப தெரியாதுங்க. ஆனா, இப்ப நமக்கு வயசு இருக்கும்போது, ஓகே மணி இல்லன்னு வேலை செய்யலாம் தோணும். ஆனா, வயசான காலத்துல இந்த மணி நமக்கு கொஞ்சமாவது உதவி செய்யும். ஏன்னா, இது லாங் டர்மா போட்டு வைக்கும்போது, அதோட காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அதோட வட்டிக்கு வட்டி நம்ம எப்படி குடுக்கும்போது, அந்த இதெல்லாம் வந்து நமக்கு அந்த நேரத்துல நம்ப உட்காரும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. அந்த நேரத்துல நமக்கு அந்த நேரமும் நம்மளால இப்பயே 67, 65 வயசு வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். அதுக்கு மேல உட்கார்ந்தா நம்மளுக்கு கட்டாயம் ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த நேரத்துல மணி வேணும். அந்த மணிய குடுக்கறது இந்த சேவிங் தான் நமக்கு குடுக்கும். அதனால லாங் டர்மையும் கொஞ்சம் திங்க் பண்ணி மணிய உங்களோட அக்கவுண்ட்ல போடுங்க அப்படின்னு நான் வேண்டுக்கிறேன்.